எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா பூஜைகளிலும் தவறாமல் படைக்கப்படும் ஒரு பழம் உண்டு. அது வாழைப்பழம். ஏன் வாழைப்பழம்? இதன் பின்னால் மறைந்திருக்கும் தத்துவம் பலருக்கும் தெரியாத ஒரு ஆன்மீக ரகசியம். மற்ற எந்த பழமாக இருந்தாலும் நாம் சாப்பிட்டுவிட்டு அதன் குட்டையை மண்ணில் போட்டால் அதிலிருந்து மீண்டும் ஒரு மரம் முளைக்கும். ஆனால் வாழைப்பழத்தை உரித்து போட்டாலோ முழுவதுமாக வீசினாலோ அது ஒருபோதும் மீண்டும் முளைப்பதில்லை. இந்த ஒரு தன்மைதான் வாழைப்பழத்தை முக்தியின் அடையாளமாக மாற்றுகிறது. என் இறைவா, மீண்டும் பிறவாத நிலையை எனக்கு அருள்வாயாக என்று வேண்டி அந்த பிறவியற்ற நிலையை நினைவூட்டவே நாம் இறைவனுக்கு வாழைப்பழத்தை படைக்கிறோம். அதேபோல தேங்காய்க்கும் அதே ஆன்மீக குணம் உண்டு. மாம்பழத்தை சாப்பிட்டு அதன் கொட்டையை போட்டால் மாமரம் உருவாகும். ஆனால் தேங்காயை சாப்பிட்டுவிட்டு அதன் ஓட்டை போட்டால் அது ஒருபோதும் முளைக்காது. முழுமையான தேங்காயிலிருந்துதான் ஒரு தென்னை மரம் உருவாகும். அதேபோல வாழைப்பழத்திற்கும் கொட்டை கிடையாது. வாழை மரத்திலிருந்துதான் வாழைக்கன்று உருவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், வாழைப்பழமும் தேங்காயும் நமது எச்சில் படாதவை. அதனால்தான் இறைவனுக்கு உகந்ததாகவும் தூய்மையின் சின்னமாகவும் இவற்றை நமது முன்னோர்கள் பூஜையில் பயன்படுத்தும் மரபை உருவாக்கினார்கள். ஒவ்வொரு பூஜை பொருளின் பின்னாலும் ஒரு அர்த்தம், ஒரு தத்துவம், ஒரு ஆன்மீக பயணம் மறைந்திருக்கிறது. அதை உணர்ந்தால் நமது வழிபாடு வெறும் சடங்காக அல்ல, இறைவனை நோக்கிய ஒரு உயர்ந்த பயணமாக மாறும். நன்றி.